ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ வருது அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், அப்புறம் அந்த இன்டர்வியூ வந்து எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணி அதில் வந்து செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் வந்து வேலைக்கு போனாலும் இன்டர்வியூ வந்து இந்த மாதிரி அட்டன் பண்ணால் நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நான் ஒரு 6 பாயிண்ட் இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அந்த 6 பாயிண்டை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஈஸியாக வந்து செலக்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரீட் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எந்த வேலை நீங்கள் வந்து தேடும்போது பார்த்தாலுமே ஜாப் பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க, என்ன தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அல்லது ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது மினிமம் கிரிட்டேரியா இந்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து ஒரு ஜாப் போஸ்ட்டை வந்து காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் டெக்னீஷியனுக்கு வந்து ஜாப் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி இன்டர்வியூ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து அதுக்கு அப்புறமா தான் எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஜாப் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம டெய்லியும் நம்ம ஜாப் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆயில் அண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆயில் அண்ட் கேஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், கம்ப்ரஸர், கேஸ் டர்பைன், சென்ட்ரிஃபிகல் பம்ப், எஃப்டி ஃபேன், ஃப்ளோவர் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை படிக்கும்போதே அப்போ உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து நீங்கள் படிக்கணும், கேஸ் டர்பைன் படிக்கணும், சென்ட்ரிஃபிகல் பம்ப் படிக்கணும். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க எக்யூப்மெண்ட்டை பற்றி நீங்கள் படித்து வச்சிங்களே போதும், உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் 50% வந்து பாஸ் ஆயிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ், அந்த எக்யூப்மெண்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்ஸ்டாலேஷன், அலைன்மெண்ட், லூபாயில் ஃப்ளஷிங், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கமிஷனிங் ஒர்க். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டாலேஷனு, இந்த கமிஷனிங் ஒர்க்கு, இந்த லூபாயில் ஃப்ளஷிங்லாம் இந்த இன்டர்நெட்டில் வந்து நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் சில நேரங்களில் வந்து மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்பாங்க. மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பம்போட மெயின்டெனன்ஸ், கம்ப்ரஸரோட மெயின்டெனன்ஸ், கேஸ் டர்பைனோட மெயின்டெனன்ஸ் கூட போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதை வந்து செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கேஸ் டர்பைன் அல்லது ஏதாவது ஒரு கம்ப்ரஸரை வந்து நீங்கள் தரவை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இன்டர்வியூவில் கேட்கும்போது அந்த கேஸ் டர்பைனை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் ஆகிடலாம். ஸோ ரெண்டாவது போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரோலுக்கு. ஓகேங்களா? இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரோல், ரொட்டேட்டிங் டிசைன் இன்ஜினியர். இது வந்து இப்போவும் வந்து ஆள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? வேணா இதில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பரை செக் பண்ணி கேட்டு பாருங்கள். இதில் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்தெந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னா பம்ப், கம்ப்ரஸர், அப்புறம் ஃப்ளோவர், ஃபேனு, பூஸ்டர் பம்பு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா டேட்டா ஷீட் மேக் பண்ணுறது, அதுக்கப்புறமா ரிக்யூசேஷன், அதுக்கப்புறமா டெக்னிக்கல் பிடி அவல்யூஷன், இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி வந்து செலக்ட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒர்க் தான் இப்போ வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை ரீட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்குள்ளே வந்து அதை வந்து சொல்லி பார்க்கணும். அதாவது அவங்க வந்து எந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ள வந்து சொல்லி பார்க்கணும், அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி பார்க்கணும், இல்லைன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்ககிட்ட வந்து நீங்கள் பேசி பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு கொஸ்டினை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்கும்போது தான் அதுக்கு வந்து ஆன்சர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே அப்போ பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுருவீங்க. ஸோ எந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேரிங் இருக்குது. பேரிங் வந்து எப்படி வந்து கலத்துவாங்கன்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் அதை எதை வச்சு கலத்துவாங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்குள்ளே வரணும். வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி அப்படியே ப்ரிப்பேர் பண்ணணும். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்கக்கிட்ட வந்து கேட்டோ இல்லை அவங்கக்கிட்ட வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மேக் அ குட் இம்ப்ரெஷன். ஓகேங்களா? இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபார்மலில் போகணும்.
ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்ட் வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா? அதே இது நீங்கள் வந்து ஆன்லைன் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மலில் இருக்க பாருங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு நல்ல இம்ப்ரெஷனை வந்து கொடுக்கும். அப்புறமா ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நெட்வொர்க் இருக்கக்கூடிய இடமாவும், அதே மாதிரி வீட்டில இருந்து அட்டன் பண்ணுங்க. எங்கேயும் வந்து வெளியே இருந்தோ இல்லை தெருவில் இருந்தோ எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி அட்டன் பண்ணாதுங்க. அதே மாதிரி அமைதியான பிளேஸ்ல இருந்து அட்டன் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப நல்லதாவே இருக்கும். ஓகேங்களா? 4th பாயிண்ட் பார்க்கலாம். 4th பாயிண்ட்ல வந்து செல்ஃப் பிரசன்டேஷன் நீங்க பண்ணும்போது வந்து அது வந்து ஜாப் ரிலேட்டடா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்த உடனே அவங்க வந்து நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம ஜாப் ரிலேட்டடா இருக்கணும். ஜாபை தவிர்த்து வந்து நம்ம வந்து தேவையில்லாத வந்து சொல்லக்கூடாது. ஓகேங்களா? 5th வந்து ஆஸ்க் கிளாரிஃபிகேஷன். ஸோ கிளாரிஃபிகேஷன் எதுக்காக கேட்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் புரியலை அப்படின்னா அதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரியாமல் இருந்தால் நீங்கள் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணி வைப்பீங்க. ஸோ தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்து அப்படின்னா கூட அது வந்து நமக்கு வந்து தப்பாக போகும். அதனால அவங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அது உங்களுக்கு புரியலைன்னா அவங்ககிட்ட கிளாரிஃபிகேஷன் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா பதில் சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ கடைசி பாயிண்ட் 6வது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏதாவது ஒரு பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கல அதில் அப்படின்னா கூட ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ அவங்க உங்ககிட்ட ஸ்டீம் டர்பைனில் வந்து வேலை பார்த்துருக்கீங்களான்னு கேட்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கேஸ் டர்பைனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா சார் நான் வந்து கேஸ் டர்பைனில் வந்து வேலை பார்த்துருக்கேன். ஸ்டீம் டர்பைனில் வேலை பார்க்கக்கூடிய சான்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல. கிடைச்சா நான் வந்து நல்லா பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வந்து கேஸ் டர்பைனில் இல்லை அதர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. அதனால என்னால் வந்து நல்லா பண்ண முடியும். உங்களோட வில்லிங்னஸை வந்து நீங்கள் சொல்லணும். உங்களால் நல்லா பண்ண முடியும், அந்த ஜாபை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த டர்பைனோட பேசிக் பிரின்சிபல் வந்து எனக்கு தெரியும் சார், அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். கேட்டால் அதோட பேசிக் வந்து சொல்லிடலாம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது எல்லா எக்யூப்மெண்ட்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் அதில் வேலை பார்க்கணும்னா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் அல்லது நம்ம சேனல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து தரவாக படித்து ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை பற்றி கண்டிப்பாக படிங்க. ஓகேங்களா? படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் நம்ம யூடியூப்பில் இந்த மாதிரி சேனல்ஸ் நிறையா இருக்குது. நம்ம சேனல்ஸ் இல்லை, வேறு சேனல்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூக்கு வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு இன்டர்வியூஸில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் வந்து மெக்கானிக்கல் டெக்னீஷியன் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெக்கானிக்கல் டெக்னீஷியனில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடிய வீடியோ வந்து உங்களுக்கு வரும். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.